ஹாய் ரோக்லே ஸ்ரீ அக்கா கையில் வந்து மோல் அப்புறம் டேக்ஸ் ரிமூவர் பென் வச்சுருக்கேன், ஸ்பாட் பென். இதை வச்சு நம்ம மருகு எடுத்துக்கலாம், மச்சம் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து இங்கே ஒரு மச்சம் இருந்துச்சு, அதை எடுத்துவிட்டேன். வாங்க மருகு அப்புறம் மச்சம் இருந்தால் வந்து எடுத்துக்கோங்க. மருகுங்கிறது வந்து தமிழில் மருகுன்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் வந்து டேக் ரிமூவல். இது வந்து டேகும் மோல் தான் ரிமூவ் பண்ண முடியும். வாட்ஸுங்கிறது வாட்ஸ் வந்து வேறு பிரச்சனை. ஆனால் ஜென்ரலாக வாட்டர் ரிமூவல்னு சொல்லுவாங்க. இது வாட்ஸ் ரிமூவ் பண்ண முடியாது, டேக்ஸும் மோல் ரிமூவ் பண்ணலாம். வாட்ஸுங்கிறது ஒரு ஸ்கின் இஷ்யூ மாதிரி, ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி. அது நம்ம டாக்டர்கிட்ட போய் தான் சரி பண்ணி ஆகணும். வாட்ஸு சரியா, இது வாட்ஸ் கிடையாது. நிறையா பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. வாட்ஸ் கிடையாது, டேக்ஸ். மருகு அப்புறம் மோல், மச்சம், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். மச்சம்னா அந்த குண்டாக இருக்கும்ல, கொஞ்சம் மச்சம் ஸ்கின்னோட ஒட்டின மாதிரி இருக்கும் மோல். ஆனால் ஒரு சிலருக்கு இப்படி பல்ஜாக இருக்கும்ல, அந்த மோலை மூக்கு பக்கத்துலேயோ கண்ணு பக்கத்துலேயோ இங்கே அந்த மாதிரி வரும்ல, அதை நம்ம இந்த ஸ்பாட் பென் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். வாங்க உறவுகளே, பண்ண வீடியோ வரும் பாருங்கள். உறவுகளே, இவங்களுக்கு 2 டேக்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து கீழே கொஞ்சம் டார்க்காக தெரியுறது, அது சின்ன வயசில் ஏதோ மச்சம் எடுத்தாங்களாமா இதுக்கு முன்னாடியும். இது 2ம் டேக்ஸு, அதை மட்டும் எடுக்கிறதுக்கு நேற்று வந்திருந்தாங்க. தேங்க்யூ திவ்யாம்மா, டேக் ரிமூவலுக்கு வந்து சர்வீஸ் எடுத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ கிளைண்ட்ஸ், எவ்வளோ வருஷமாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க வலி இருக்குமா அப்படின்ட்டு. வலிக்காது. நான் தான் நம் க்ரீம் போட்டுருவேன் அவர்களே. நம் க்ரீம் போடுறனால 1/2 அன் ஹவர் வரைக்குமே வலி தெரியாது, அதுக்கப்புறமும் வலி தெரியாது. என்ன முடிச்சுட்டு இது ஆன்டிசெப்டிக் வச்சோன்னா, ஆன்டிசெப்டிக் வச்சா தான் அப்புறம் லேசாக எரிச்சல் ஆகும்ல, எடுக்கும் போதெல்லாம் வலிக்காது. நான் திருப்பி கேட்டே தான் இருந்தேன் அவங்கள்ட்ட, வலிக்கலை. இது வருஷத்துக்கு 2-3 பேர் வந்து எடுக்கிறாங்க, யாருமே வலிக்குதுன்னெலாம் சொல்ல, அமைதியாக உட்காண்ட்ருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. பேர்ன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறது உறவுகளே. அதனால் எந்த இடத்துல உங்களுக்கு மருகு இருக்குதோ அந்த இடத்துல திருப்பிலாம் வராது, எங்கே எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல வராது. ஒரு 25க்கு மேலேயே இது நம்மளோட ஸ்கின் தான் எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துல டெவலப் ஆகுது. அதனால் எந்த இடத்துல எடுக்கிறோமோ அங்கே வராது, வேறு எங்கேயாச்சும் வந்தால் தான் வரும். மார்க்ஸும் விடாது, மெயினாக பிளாக் மார்க்காக விடாது. ஒரு ஒயிட் கலரில் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும், அப்புறம் சுத்தமாக காணாமல் போயிடும். எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணால் புண்ணாகும்ல, குழந்தைங்க கிள்னா புண்ணாகும்ல, அந்த மாதிரி லேசாக இருக்கும். சில பேர்த்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ரெட்டிஷாக தெரியும், இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ரெட்டிஷாக தெரியுது. ஆனால் ஜென்ரலாக ஒயிட் கலரில் தான் தெரியும் மற்றவங்களுக்கெல்லாம். மேபி இது சின்னில் இருக்கிறனால கொஞ்சம் ரூட்டும் திக்காக இருந்துச்சு, அதனால் இப்படி தெரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.